பெருங்கடல்கள். அடுத்தது இரண்டாம் நிலை. அது வந்து பாத்தீங்கன்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். மூன்றாம் நிலை பள்ளத்தாக்குகள், பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணற்குன்றுகள். பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணற்குன்றுகள். இந்த நிலத்தோட்டத்துல வந்து நம்ம இந்த டைப்ல தான், இந்த ஆர்டர்ல தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டங்கள் பத்தி பார்க்க போறோம், பெருங்கடல்கள் பத்தி பார்க்க போறோம். வேர்ல்ட் மேப் வச்சிருக்கீங்களா? வரைஞ்சிக்கலாம், எட்லாம் வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வேர்ல்ட் மேப் வரையலாம். நோட் ஹரிசாண்டலா வச்சுக்கோங்க. ஹரிசாண்டலா வச்சு ஃப்ரெஷ் பேஜ்ல போடுங்க. நோட்ல போடுங்க. நோட்ல போடுங்க. ஆமா, என்கிட்ட இருக்கு. மேப் கூட வச்சுக்கோங்க. இல்ல நான் சொல்ற டீடைல்ஸ்லாம் நான் மேப்ல நோட் பண்ணிக்கிறேன்றவங்க வரைஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ் எங்க இருக்குன்றது உங்களுக்கு மைண்ட்ல செட் ஆகும். அது நீங்க வரைஞ்சீங்கன்னா கோட் சென்டரா போடுங்க. சென்டரா போடுங்க. இந்த மூணு கோடு என்னது? எதுக்கு இந்த மூணு கோடு போட்டுருக்கேன்? மூணு கோடு போட்டு எதுக்கு போட்டுக்க? மூணு கோடு பொம்மை வரையறதுக்கா? என்னது மூணுமே? ஒண்ணு பூமத்திய ரேகை, இது வந்து 0 டிகிரி, இது 23 டிகிரி வடக்கு. என்னது? கடக ரேகை. இது 23 டிகிரி தெற்கு. மகள லிசன் பண்ணுங்க, அப்புறமா எழுதிக்கலாம். லிசன். கரெக்டா அந்த மேப் வரையும்போது அக்யூரேட்டா வரையணும்னு இல்ல. சரியா? அந்த கடக ரேகை, மகர ரேகை வந்து ஒவ்வொரு கண்டத்தின் வழி எவ்வளவு போகுது அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா. வட அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க நின்றும், இந்த இடத்துல நின்றும். ஓகேவா? தென் தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கால இந்த ரெண்டு ரேகையும் போகும். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கும்? இங்க வந்து கிரீன்லாந்து இருக்குமா? இங்க வந்து கிரீன்லாந்து. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா வரும். இந்த மூணு ரேகையும் போகக்கூடிய கண்டம் என்ன அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டம் தான். சரியா? மூன்று ரேகையும் போகக்கூடிய கண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம். என்னது? கண்டம் ஆசிய கண்டம். இது என்ன வரும் அப்படின்னா இந்தியா. சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது? மகர ரேகை வந்து இது வழியா போகுது வந்து ஆஸ்திரேலியா. சரி, எல்லாமே நம்ம அப்ராக்சிமேட்டா தான் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல குட்டி குட்டி தீவுகள் அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா என்னென்ன கண்டம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா போதும் படிக்கிறதுக்காக. சரியா? இது என்னது? வட அமெரிக்கா. இது தென் அமெரிக்கா. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவடார் இருக்கும். இது வந்து ஈக்குவடார். இந்த நாட்டின் வழியா போகிறதுனாலதான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்குவடார் கோடு அல்லது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இங்க ஈக்குவடார் இருக்கும், இங்க பெரு இருக்கும்.
கவனிங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன்லாந்து. இது 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 இந்த என்ன விட்டோம்? அண்டார்டிகா. சரியா? மேல அது ஓகேவா? டயக்ராமே சும்மா நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான். சரியா? என்னென்ன பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? அதே மாதிரி கடல்கள். இது என்னது? இந்திய பெருங்கடலா? இங்க இந்திய பெருங்கடல் வருமா? இங்க என்ன கடல் இருக்கும்? வங்காள. இங்க அரபிக்கடல். இது நமக்கு தெரிஞ்சது. ஆமாவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்க என்னன்னா தாஸ்மானிய கடல் இருக்கும். தாஸ்மானியா. சரியா? இங்க ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் மத்தியில் என்ன இருக்கும் அப்படின்னா மத்திய தரைக்கடல் இருக்கு. ரெண்டுத்துக்கும் மத்தியில் என்ன இருக்கு? மத்திய தரைக்கடல். எதுக்கு எதுக்கும்? ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் சென்டர் என்ன இருக்கு? மத்திய தரைக்கடல். எழுதுற கடல்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது ஐரோப்பா கண்டத்துக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் மத்தியில் இருக்கிற மத்திய தரைக்கடல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பா இருப்பாங்க. அங்க போகிற கடல் வந்து பாத்தீங்கன்னா செங்கடல். சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க காஸ்பியன் கடல் இருக்கு மேல. ஓகேவா? இந்த கடல்லாம் ஏன் எழுதி போடுறேன் அப்படின்னா எல்லைகள் கேட்கும்போது இது யூஸ் ஆகும். ஓகேவா? எல்லை பகுதி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கடல்கள் யூஸ் ஆகும். அதனால தான் எழுதி போடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோ வளைகுடா வரும். இங்க வந்து மெக்சிகோ வளைகுடா. இங்க என்ன இருக்கு அப்படின்னா கரீபியன் கடல் இருக்கும். ஓகேவா? எழுதிக்கலாம். எழுதுறதுக்கு டைம் கொடுப்பேன். பெருசா ரிஸ்க்ல எடுத்துக்கலாம். டைம் கொடுப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் பசிபிக் பெருங்கடல் பத்தி பார்க்கலாம். இப்போ டயக்ராம் நம்ம இப்படி போட்டுறோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி இருக்கும்? ரவுண்ட் ஷேப்ல இருக்குமா? தட்டையா இருக்குமா பூமி? ஆமாவா இல்லையா? அப்போ தட்டையா இருக்கும் பொழுது இந்த ஆசிய பகுதி இந்த பக்கம் வருமா? வருமா? அது இந்த சைடு வருமா? இந்த இடத்துல ரஷ்யா வருமா? அதெல்லாம் இந்த இடத்துல ஆஸ்திரேலியா இருக்குமா? ஆஸ்திரேலியா வருது. நீங்க வருமா? அதுல தட்டையா தான் இருக்கு. நம்ம இப்படி எடுத்துக்க கூடாது. இது வளைச்சு வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசியால ஒரு பகுதி இந்த ஆஸ்திரேலியா இந்த பக்கம் தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். ஓகேவா? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா 1/3 பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கு. ஓகேவா? பெருங்கடல்ல 1/3 என்ன இருக்கு? பசிபிக் பெருங்கடல். அதான் ரொம்ப பெருசும் கூட. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா இது வந்து என்ன வடிவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோண வடிவம். ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலுக்கு முக்கோண வடிவம் தான் கொடுத்திருக்கான். இந்திய பெருங்கடலுக்கு முக்கோண வடிவம் தான் கொடுத்திருக்காங்க. சரியா? ஆனா வந்து முக்கோண வடிவம் அப்படின்னா அது மேக்ஸிமம் பசிபிக் பெருங்கடல் தான். ஓகேவா? முக்கோண வடிவம் கொண்டது என்ன அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். இது வந்து அகழிகள். அகழினா என்ன? என்னது? உயர்ந்த பகுதியா? ஆழமான பகுதி. சரியா? அகழின்றது என்னது? ஆழமான பகுதி. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆழமான பகுதி என்ன அப்படின்னா மரியானா அகழின்னு சொல்லுவோம். ஓகேவா? மரியானா அகழி தான் படிச்சிருப்பீங்க நீங்க. என்ன இது? எவ்வளவு ஆழம்? 11,000க்கு 6 கம்மி. அப்ப எவ்வளவு? 10,994 கிலோமீட்டர். மீட்டர். அப்புறம் மீட்டர் பவர் மைனஸ். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆழத்தை நம்ம எப்படி
தான் எழுது. சரியா? கிலோமீட்டர் மீட்டர் அதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, மீட்டர் பவர் மைனஸ். பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய பெரிய அகழி தான் இருக்கிற அகழி பெரிய அகழி மரியானா அகழி தான். சரியா? வந்து பாத்தீங்கன்னா மரியானா அகழி ஆழம் வந்து பாத்தீங்கன்னா 10,994 மீட்டர் பவர் மைனஸ். ஓகேவா? வேற ஏதாவது தெரியுமா பசிபிக் பெருங்கடல் பத்தி? இது எவ்வளவு பரப்பளவு இருக்கு? 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? பசிபிக் பெருங்கடல் என்னன்னா பாத்தீங்கன்னா மூன்றில் ஒரு பாகம் இருக்கு. 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு. ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய மிக ஆழமான பகுதி தான் மரியானா அகழின்னு சொல்லுவோம். இந்த மரியானா அகழியோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா 11,006 கம்மி அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா வந்து ஈஸியா இருக்கும். இல்ல மறந்துட்டு நீங்க அந்த டேட்டா வந்து மைண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா மறந்துடுவீங்க. 11,006 கம்மி பசிபிக் பெருங்கடல் அகழி அப்படின்னா. ஓகேவா? அப்போ 10,994 மீட்டர் பவர் மைனஸ். அந்த கடலின் ஆழம் வந்து அந்த ஆழத்தை வந்து நோட் பண்ணும்போது மீட்டர் பவர் மைனஸ் வந்து எழுதணும். மீட்டரோ கிலோமீட்டரோ போடக்கூடாது. ஓகே, இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. நோட்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு எல்லைகள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லைகள் சொல்ல முடியுமா? தெரியாதுங்க. தெரியாது. அதுக்கு டயக்ராம் வரைஞ்சுக்கணும். நம்ம இங்க வந்து பெருங்கடல் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து எல்லைகள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பசிபிக் பெருங்கடல் இது. பசிபிக் பெருங்கடலுக்கு வடக்குல என்ன இருக்கு, தெற்குல என்ன இருக்கு, கிழக்குல என்ன இருக்கு, மேற்குல என்ன இருக்குன்னு சொன்னா தான் எல்லைகள். பசிபிக் பெருங்கடலுக்கு சொல்லுங்க வடக்கு மேற்குல என்ன இருக்கு? என்ன இருக்கும்? வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இருக்குமா? கிழக்கு பக்கம் என்ன இருக்கும்? ஆப்பிரிக்கா இருக்கும். ஆசியா இருக்கும். ஆஸ்திரேலியா இருக்குமா? ஆமாவா? வடக்கு பக்கம் என்ன இருக்கும்? கடல் என்ன இருக்கு? ஆர்டிக் பக்கம் தான் இருக்கு. அங்க இருக்கு பெருங்கடல் இருக்கு. இந்த பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலுக்கும் சென்டர்ல இருக்கு பெருங்கடல். ஓகேவா? தெற்கு பக்கம் என்ன இருக்கும்? தென் பெருங்கடல். ஓகேவா? அத நம்ம தென் பெருங்கடல் சொல்லுவோம். இதுதான் எல்லைகள். சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க. பசிபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். ஓகேவா? பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது யார் அப்படின்னா ஸ்பெயின் நாட்டின் மாலுமி ஃபெர்டினாண்ட் மெக்கரன் அப்படின்றவர் தான் பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சார். டவுட் இருக்காதுல்ல பசிபிக் பெருங்கடல்ல? என்ன டவுட்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் சுற்றளவு வந்து 510 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. இதில் 9th புக்கில் 6th புக்கில் வேறு இடம் கொடுத்துருப்பாங்க. அது 5 நான் கொடுத்துருக்கேன். 35 கிலோமீட்டர் கொடுத்துருக்கீங்க.
ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எது கரெக்டோ அது வந்து டவுட் மாறி மாறி வருது அதை செக் பண்ணி எது கரெக்டாக நீங்க 35 நிமிஷம் சொன்னீங்க சிஸ்டம்ல புக்கில் அது 11th புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சிலது ஒரே மாதிரி தான் இருக்கும். 6th புக்கில் எப்படி இது 6th புக்கு 9th புக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் சொல்லுது. ஆனால் வந்து அந்த டேட்டா வந்து செக் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் கரிபி படம் பார்த்துக்கிறேன் கரிபி ஒரு புக்லேயும் ஒரு மாதிரி அமெரிக்கா தான் படம் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். சரி நோட்ஸ் கொடுக்கலாமா? இன்னுமா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்க எதுல கொடுத்துருக்கீங்க? இது 3 டேர்ம் இருக்கா? இது இருக்கா சரி நோட்ஸ் சொல்றேன் பாருங்க. கண்டப்பிளவு கொள்கையை கூறியவர் ஃபர்ஸ்ட் இனிஷியல் நோட்ஸ் கொடுக்குறேன். கண்டப்பிளவு கொள்கையை கூறியவர் அப்படியே எடுத்துங்க. ஞாபகம் என்ன பெருங்கடல் டாபிக் பெருங்கடல் டாபிக் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டயக்ராம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் போட சொன்னேன். படிக்கிறதுல கூட கன்செப்ட் தானே என்னதான் சொல்கிறது. சரி கண்டம் மற்றும் பேராளி உருவாதல் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போடுங்க. இனிஷியல் அந்த அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும். கண்டம் மற்றும் பேராளி உருவாதல். கண்டப்பிளவு கொள்கையை கூறியவர் யாருக்கா தெரியுமா? ஆல்பிரட் ரெட்னர். போர்டில் எடுத்துக்க பாருங்க. கண்டப்பிளவு கொள்கையை கூறியவர் அடுத்தது நிலப்பலகை நகர்வு கோட்பாடு. அதை சொன்னது வந்து மார்க் மற்றும் நெஸ்ட். நிலப்பலகை நகர்வு கோட்பாடு எழுதி போட்டு பாருங்க. ஆல்பிரட் ரெட்னர். நிலப்பலகை நகர்வு கோட்பாடு. தூக்கம் வருதோ? நிறைய பேர் பார்த்தா அப்படிதான் தெரியுது. நிலப்பலகை நகர்வு கோட்பாடு யாரு? மார்க் மற்றும் நெஸ்ட். அடுத்த பாயிண்ட். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து கண்டங்களும் தென் துருவத்தில் ஒன்றிணைந்து இருந்தது. அனைத்து கண்டங்களும் தென் துருவத்தில்
ஒன்றிணைந்து இருந்தது. என்னது? இந்நிலப்பரப்பு என்னது? பாஞ்சியா. இந்நிலப்பரப்பு பாஞ்சியா. எல்லா நிலமும் எல்லா நிலமும் பிராக்கெட்ல 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்புன்னு போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு போட்டுக்கோங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி 9th புக் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டுருக்கோம். 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு. அடுத்த பாயிண்ட், இந்நிலப்பரப்பை சுற்றி இருந்த கடல் பெந்தலாசா. இந்நிலப்பரப்பை சுற்றி இருந்த கடல் பெந்தலாசா. பெந்தலாசனா என்ன? எல்லா நீரும் எனப்பட்டது. பாஞ்சியா மற்றும் பெந்தலாசா கிரேக்க சொல். பாஞ்சியா மற்றும் பெந்தலாசா வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க சொல். பாஞ்சியா, அடுத்த பாயிண்ட், பாஞ்சியா 7 பெரிய தட்டுகளாகவும் பல சிறிய தட்டாகவும் உடைந்தது. பாஞ்சியா 7 பெரிய தட்டாகவும் பல சிறிய தட்டாகவும் உடைந்தது. பெரிய தட்டுகள் போட்டு ஹெட்டிங் போட்டு யுரேசியா பசிபிக், அண்டார்டிகா, வட அமெரிக்கா. யுரேசியா, பசிபிக், அண்டார்டிகா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தோ ஆஸ்திரேலியா. யுரேசியா, பசிபிக், அண்டார்டிகா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தோ ஆஸ்திரேலியா. சிறிய தட்டுகள் அப்படின்னு போட்டு கரீபியன், பிலிப்பைன்ஸ், கரீபியன், பிலிப்பைன்ஸ், கோகாஸ், நாஸ்கா. போர்டு எழுதி போட்டுருக்கும் பாருங்க. கோகஸ், நாஸ்கா. ஓகேவா? அடுத்தது மிகப்பெரிய தட்டு. என்னது மிகப்பெரிய தட்டு? அந்த 7 பெரிய தட்டுகள் எது பெருசு? பசிபிக் தட்டு மிகப்பெரிய தட்டு. பசிபிக் தட்டு. மிகச்சிறிய தட்டு ஆஸ்திரேலியா. சரியா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் சொல்லலாமா? அடுத்து பெருங்கடல்கள். பெருங்கடல்னா என்னது? பெருங்கடல் அப்படின்னா பெரிய நீர்ப்பரப்பு தான் பெருங்கடல் சொல்லுவோம். அதே கடல் அப்படின்னா முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு. சரியா? பெருங்கடல் அப்படின்னா பெரும் நீர்ப்பரப்பு. கடல் அப்படின்னா முழுமையாகவோ அல்லது
பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட ஒரு பெரிய நீர்ப்பரப்பு என்ன சொல்லுவோம்? கடல். எழுதிக்கிறீங்களா? சரி, பெருங்கடல் அப்படின்னு போட்டு ஐப்பன் போட்டு பெரும் நீர்ப்பரப்புன்னு போட்டுக்கோங்க. பெரும் நீர்ப்பரப்பு. அடுத்தது கடல் போட்டு கடல். முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட ஒரு பெரிய நீர்ப்பரப்பு. முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு. ஓகேவா? அடுத்து பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு போட்டுக்கோங்க. முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு. அடுத்த ஹெட்டிங் பசிபிக் பெருங்கடல் போட்டுக்கோங்க. பசிபிக் பெருங்கடல் நீங்க ஒரு 10 பாயிண்ட் எழுதலாமா? எழுத முடியுமா முடியாதா? சரி சார், 10 பாயிண்ட் எழுத முடியாதா பசிபிக் பெருங்கடல்ல இருந்து? நான் சொல்லணுமா? சொல்லுமா? இல்ல. என்னென்ன பாயிண்ட் எழுதலாம்? முக்கோண வடிவம். முக்கோண வடிவம். மூன்றில் வடவடக்கில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கு. அப்புறம் மிகப்பெரிய அகழி மிகப்பெரிய அகழி. என்ன அகழி? மரியானா. அகழிய ஆழம் எவ்வளோ? 16 மீட்டர் கம்மி. 904 மீட்டர். 1906 கம்மி. அவ்வளவுதான். சரியா? உங்களுடைய பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பசிபிக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். சரியா? பசிபிக் அப்படின்ற வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் யார் சொன்னார் அப்படின்னா பேர் எடுத்துட்டாருன்னா ஃபெர்டினாண்ட் மெக்காலன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின் மாலுமி. ஓகேவா? சரி, நோட் சொல்ற பாருங்க. பசிபிக் அப்படின்னா அமைதின்னு போட்டுக்கோங்க. பசிபிக் போட்டு அமைதின்னு போட்டுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், ஸ்பெயின் நாட்டின் மாலுமி. ஸ்பெயின் நாட்டின் மாலுமி ஸ்பெயின் நாட்டின் மாலுமி ஃபெர்டினாண்ட் மெக்காலன். பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என பெயரிட்டார். பிரேக் வேணுமா? இந்த கிளாஸ் எடுக்கலாமா? வேணுமா? பிரேக் வேணுமா? ஃபெர்டினாண்ட் மெக்காலன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசிபிக் என பெயரிட்டார். புவியின் அடுத்த பாயிண்ட், புவியின் பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல். புவியின் பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல். அடுத்த பாயிண்ட், மொத்த பரப்பளவில் மூன்றில் ஒரு பங்கு. அதாவது மூன்றில் ஒரு பங்கு எழுதாதீங்க, 1/3 போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது பரப்பளவு. அடுத்த பாயிண்ட், பரப்பளவு எவ்வளோ? 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். போர்டு எழுதி போட்டுக்க பாருங்க. 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதோட எல்லை போட்டுக்கோங்க. எல்லை வருவீங்களா? சொல்லுங்க நீங்களே. எல்லை வந்து எழுதாதீங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 ஏரோ மார்க் போட்டு, ஓகேவா? இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு வடக்கு பக்கம் என்ன இருக்கும்? ஆர்டிக் இருக்கா? ஆர்டிக் பெருங்கடல். இந்த பக்கம் என்ன இருக்கு? தென் பெருங்கடல். மேற்கு பக்கம் என்ன இருக்கு? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. கிழக்கு பக்கம் ஆசியா, ஆஸ்திரேலியா. புரியுது?
போட்டுக்கோங்களா? வடக்கு பக்கம் ஆர்டிக் போட்டுக்கோங்க. தெற்கு பக்கம் தேன் பெருங்கடல். மேற்கு பக்கம் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. கிழக்கு பக்கம் ஆசியா, ஆஸ்திரேலியா. இது நான் வேற சொல்லணும். அது மாத்திருச்சுமா? வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தெரியும்ல? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த பாயிண்ட், முக்கோண வடிவம் கொண்டது. முக்கோண வடிவம் கொண்டது. முக்கோண வடிவம் கொண்டது. புரியுதா? புரியலையா? வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா? இல்லை எழுதுறது பாருங்க, புரியுது. அடுத்தது, முக்கோண வடிவத்தின் முக்கோண வடிவத்தின் முக்கோண வடிவத்தின் மேல் பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும், முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது. பெரிங் நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது. முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரும் நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது. பெரிங் அங்க எழுதியிருக்க பாருங்க, பெரிங் கடல் எழுதியிருக்க பாருங்க. பெரிங் நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், இந்த பசிபிக் பெருங்கடலோட எல்லையோட கடல்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த டயக்ராம் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமாண்டு? பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய அந்த எல்லையோர கடல்கள். இது ட்ரை பண்ணுங்க. கரிபியன் கடல்ல வருங்க. இங்க பெருங்கடல் இருக்கா? ஓகேவா? இங்க வந்து என்ன இருக்கு? ஆசிய கண்டம் இருக்கு. இந்த இடத்துல தான் ஜப்பான் சைடு, ஜப்பான் சீனா சைடு ஓரமா இருக்குமா? ஆமாவா? அப்ப இந்த இடத்துல ஜப்பான் கடல் இருக்குமா? ஆமாவா இல்லையா? இருக்கு. அடுத்தது அந்த பக்கம் என்ன இருக்கும்? சீன கடல் இருக்கும். இந்த பக்கம் தானே இருக்கு ஆசியால. இந்த பக்கம் தானே இருக்கு. இந்த பக்கம் ஜப்பான் சைடு இந்த பக்கம் தான் இருக்கும். ஓகேவா? ஜப்பான் கடல் இங்க தான் இருக்கும். ஓகேவா? சீனாவும் இந்த பக்கம் தான் இருக்கும். சீன கடல் இந்த பக்கம் இருக்கும். சரியா? அப்போ எல்லையோட கடல் வரும்போது இங்க பெரிய கடல், ஜப்பான் கடல், சீன கடல், இங்க ஆஸ்திரேலியால என்ன இருக்கு? டாஸ்மானியா கடல். இதெல்லாம் வந்து எல்லையோர கடல்களா வரும். ஓகேவா? பசிபிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். பசிபிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். பெரிங்கடல், பெரிங்கடல், சீனக்கடல், பெரிங்கடல், சீனக்கடல், ஜப்பான் கடல், ஜப்பான் கடல், டாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல். அவ்வளவுதான். பெரிங் கடல், சீன கடல், ஜப்பான் கடல், டாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல். அடுத்தது தீவுகள். அதுல இருக்கக்கூடிய தீவுகள். தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், ஹவாய் எழுதி போடுற பாருங்க. ஹவாய், நியூசிலாந்து.
நியூசிலாந்து. ஓகேவா? இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து. அடுத்த பாயிண்ட், புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி அமைந்துள்ளது. மரியானா அகழி அமைந்துள்ளது. ஹைபன் போட்டு எவ்வளோ? 10,994 மீட்டர் பவர் மைனஸ் 11,000க்கு 6 கம்மி. ஓகேவா? அடுத்த பாயிண்ட், உலகின் உயரமான மேம் இது வட அமெரிக்காவில் இருக்குங்களா? பசிபிக் பெருங்கடல் எங்க இருக்கு? பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய வட அமெரிக்கா அங்க மேல இருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆழமான பகுதி, கடல்ல இருக்கக்கூடிய ஆழமான பகுதி வட அமெரிக்கான்றது நிலப்பகுதி இல்லையா? இல்ல அந்த சரௌண்டிங்ஸ் இந்த பக்கம் கீழே மேற்கு பக்கத்துல இந்த பக்கம் ஒரு மரியானா அகழி இந்த சைடு வரும். ஓகேவா? உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில் மூழ்கிவிடும். எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் எவ்வளவு? கரண்ட் அஃபேர்ஸ்ல 8,848. ஓகேவா? அது வந்து நார்மலா இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிட்டு வாங்க. 89 அப்படியே அடிச்சு விடுறது மொத்தமா. அது சரியா கூட இருக்கலாம், நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை கூட இருக்கலாம். சரியா? செக் பண்ணிட்டு வாங்க. உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில் மூழ்கிவிடும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், கடலின் ஆழத்தை மீட்டர் பவர் மைனஸ் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். கடலின் ஆழத்தை மீட்டர் பவர் மைனஸ் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். பசிபிக் பெருங்கடலை சுற்றி, அடுத்த பாயிண்ட், பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள், பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால், பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா 47% இருக்கும். நீர்பரப்புல 47% பசிபிக் பெருங்கடல் தான். சரியா? 47% பசிபிக் பெருங்கடல் தான். பசிபிக் பெருங்கடல் வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா?